بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி, அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் தான் இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி எங்களை ஈடேற்றமுடையவர்களாக வாழச் செய்ய வழியமைக்கும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே மனித வாழ்வின் யதார்த்தம் எனும் தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா திருமறையில் கூறுகிறான்: வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் ஞாபகமூட்டுங்கள். ஞாபகமூட்டுதல் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வகையில் நாம் அனைவரும் மனிதர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே ஒரு சில விடயங்கள் அறிந்திருந்த பொழுதும் அதை ஞாபகமூட்டுவது எங்களுடைய ஈமானை பலப்படுத்தும் என்பதனால் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, மனித வாழ்வினுடைய யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்வு என்பதை நாம் அனைவரும் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைப்பது. சிறுவர்களாக இருக்கிறோம், சிறுவர்களை விட்டும் ஒரு தரத்தை அடைகிறோம். பாடசாலை பருவம், இளமை பருவம், அதன் பிறகு திருமணம், அதன் பிறகு வயோதிபம், மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறையை நாங்களாக விதித்திருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதற்கு இடைப்பட்டது தான் வாழ்க்கை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பதற்கு முன்னர் இப்படியான ஒரு கோர்வை இருக்கிறது. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நாங்கள்
தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அன்புள்ள சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை அதுதான். நாங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலம்தான் எங்களுடைய வாழ்வு. ஆனால் அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்கு, அதனுடைய உண்மை தன்மையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சில அடிப்படைகளை நாங்கள் விளங்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சிறுவன் 10 வயதாக இருக்கட்டும், 5 வயது அல்லது அதை விட சிறுவன், அதற்கு முன்னர் அவன் எப்படி இருந்தான்? 10 வருடங்களுக்கு முன்னர், 5 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 2 வருடங்களுக்கு முன்னர் பிறந்த குழந்தை அந்த பிறக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் எப்படி இருந்தது? யாருக்காவது தெரியுமா? இல்லை. ஒரு வயோதிபராக இருந்தால் 50 வயதை தாண்டியவர் 50-60 வருடங்களுக்கு முன்னர் அவர் எப்படி இருந்தார்? தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்ன, நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் இதற்கு முன்னர் எப்படி இருந்தோம் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எதுவுமே இல்லாமல் இருந்த எங்களை அல்லாஹு தஆலா தான் உருவாக்கினான். எதுவுமே இல்லாமல் இருந்த எங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினான். உருவாக்கிய அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஏதோ ஒரு தாயினுடைய வயிற்றில் எங்களை உதிக்க செய்து அந்த தாயின் மூலமாக இந்த உலகத்திற்கு எங்களை கொண்டு வருகிறான். யாராவது நாங்கள் விரும்பினோமா, என்னுடைய இந்த தாயின் வயிற்றில் நான் பிறக்க வேண்டும், நான் இந்த உலகத்திற்கு இத்தனையாம் திகதி வந்து சேர வேண்டும் என்று நானோ நீங்களோ அல்லது என் பெற்றோர்களோ உங்கள் பெற்றோர்களோ இப்படி ஆசை வைத்திருக்கிறோமா? நான் ஒரு ஆணாகத்தான் பிறக்க வேண்டும், பெண்ணாகத்தான் பிறக்க வேண்டும் என்பதை யாராவது ஆசை வைத்து அப்படி வர முடியுமா? இல்லை. யாரென்றே தெரியாமல் இருந்தோம். எங்களுக்கே தெரியாமல் எங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே உதிக்க செய்தான். இதன் பிறகு எங்களுடைய வாழ்வு ஆரம்பமாகிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த வாழ்க்கையின் கட்டம் அப்படியே நகர்ந்து கொண்டு செல்லுகிற பொழுது எங்களுக்கு வயதல்லை கிடையாது. வயோதிபம் என்கிறதோ அல்லது இளமை என்பதோ அப்படியான வயதல்ல கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற அந்தஸ்து உரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. மரணம் என்பது வந்து சேரும். சிறுவர்கள், பெரியவர்கள், நோயாளிகள், நோயற்றவர்கள், யாராக இருந்தாலும் மரணம் வந்து சேருகிறது. அப்ப நாங்க எப்ப மரணிப்போம் என்பதை கூட எங்களால் தீர்மானிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்வின் யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறக்க போகிறோம் என்பதை எங்களுக்கு தெரியாது. எங்களை படைத்தான், எங்களை வெளியாக்கினான் இந்த உலகத்தில். நாம் எப்பொழுது மரணிக்க வேண்டும் என்கிற சுதந்திரம் கூட எங்களுக்கு அல்லாஹ் தராமல் அதையும் தன்வசம் வைத்திருக்கிறான். உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டுதல் மூலமாக காட்டி தந்திருக்கிறார்கள். என்றால் அல்லாஹ் ஏன் எங்களை படைத்தான்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பது போன்று, நான் உங்களை படைத்து விட்டு இந்த உலகத்தை தட்டழிந்து திரிவதற்காக விட்டுவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மனிதன் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறானா? படைச்சான், அதுக்கு பிறகு நான் உங்களை அப்படியே வீணா விட்டுட்டேனா என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாளிகை காட்டப்படுகிறது. அந்த மாளிகை யாருடையது என்று கேட்ட நேரம் அது ரசூலுல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை பார்க்க எத்தனிக்கிற நேரம் உங்கள் கடமை முடியவில்லை என்று அவர்களுக்கு தடுக்கப்படுகிறது. என்றால் ரசூலுல்லாஹ் இப்பொழுது மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய கடமை என்ன? ஏன் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக தேர்ந்தெடுத்தான்? இந்த உலகத்திற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக எதற்காக அல்லாஹ் அனுப்பினான்? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேனா, சொல்லிவிட்டேனா என்று கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள் ஆம் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்களே. எதற்காக ரசூலுல்லாஹ் அதை சாட்சியாக்கினார்கள்? தொழ வேண்டும் என்றால் நான் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படித்தான் தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் என்னை எப்படி கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. எதற்காக சொன்னார்கள்? இதை ஒவ்வொன்றையும் பார்க்கிற நேரம் அல்லாஹ் எங்களை வீணுக்காக இந்த உலகத்தில் படைக்கவில்லை, ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான்.
அதனால் தான் காலத்துக்கு காலம் மனிதர்களுக்கு ஏற்றவைகளை வகையிலே அவர்களுக்குரிய மொழியிலே அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுத்தான். எங்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன் எனும் ஒரு வழிகாட்டுதலை தந்தான். ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை ஒரு சுன்னாவாக எங்களுக்கு தந்தான். அதை கடைபிடித்தொழுகும்படி எங்களுக்கு ஏவினான். அதனால் தான் சுவர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான். ரசூலுல்லாஹ் வழிகாட்டி செல்லுகிறார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த உண்மையான நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். எங்கட விருப்பமே இல்லாம நாங்க யாரென்றே தெரியாத எங்களை உருவாக்கி உலகத்திற்கு அனுப்பி மரணத்திற்கு முன்னர் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் சொன்னது எதற்காக தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும் என்கிறதுக்காகத்தான் நான் உன்னை படைச்சிருக்கிறேன். அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நோக்கம். வேற எதுவுமே அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்கல. தர்மம் கொடு என்று அல்லாஹ் சொல்லுவதும் ரசூலுல்லாஹ் காட்டியதும் அல்லாஹ்விற்கு பிரயோசனம் என்பதனால எங்களுக்காக. தொழுது நீ நல்லவனாக மாறுவதும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொன்னதும் ரசூலுல்லாஹ் தொழுகை முறையை கற்றுத்தந்ததும் எங்களுடைய நலவுக்காக வேண்டியா, அல்லாஹ்வினுடைய தேவைக்காக வேண்டியா? எங்களுடைய நலவுக்காக. நோன்பு பிடிப்பதனால் தான் உனக்கு தக்வா ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா உன் வயிற்றை கட்டுப்படுத்தி உன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு அடிப்படையில் ஒரு ஒழுங்கின் அமைப்படையில் அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தந்ததும் அதை செய்ய சொன்னதும் எங்கள் நலவுக்கா, அல்லாஹ்வின் தேவைக்கா? இதை புரிந்து கொள்வதில் தான் மனிதனுடைய வாழ்வின் யதார்த்தத்தை உணர முடியும். அன்புள்ள சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இவை அனைத்தும் எதனால் தெரியுமா? நானும் நீங்களும் படைத்தவனை முழுமையாக அடிபணிந்து அவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான். அதுதான் இபாதத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீரமைத்து பார்ப்பதற்கு முன்னர் என்ன பிழை என்பதை கண்டால் தானே எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியும். தவறை கண்டுகொள்ள முடியாமல் சீரமைக்க முடியுமா? முடியாது. தவறு என்ன என்பதை நாங்கள் காண வேண்டும் என்றால் எம் உள்ளத்தை நாம் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் ஒரே உள்ளத்தை படைத்திருக்கிறேன், இரண்டை அல்ல என்றால் அதை யாருக்கு நாம் கொடுக்க வேண்டும்? எச்சரிக்கிறான் அல்லாஹ், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். மரணத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் சுவைக்க வேண்டும். சுவை என்றால் நாம் சுவைக்கக்கூடிய அறுசுவை உணவுகள், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, இது போன்றவைகளா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத். மரண வேதனை, மரணத்தை சுவைக்க வேண்டும். அதை சுவைக்கின்ற பொழுது உனக்கு மரணத்தின் வேதனை என்று ஒன்று இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து, நல்லவர்கள், நல்லதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் ஆசைப்படுவார்கள். பாவத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், பாவிகளாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் வெறுப்படைவார்கள். அவர்கள் தான், அதுதான் மனிதனுடைய நியதி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் என்னிடமும் உங்களிடமும் கேட்கிறாங்கடா, யாராவது அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா இல்லையா? அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா இல்லையா? யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம். யாரும் விரும்பாம இருக்க போறது. அல்லாஹ்வை சந்திக்க விரும்பாத மனுஷனா இந்த உலகத்துல நன்றி கெட்டவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படைச்சவனை சந்திக்க விருப்பம் இல்லைங்கிறானே, திருப்பி களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வணங்க சொல்லுவோமா இல்லையா? சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எல்லோரும் மரணத்தை வெறுப்பார்களே யா ரசூலல்லாஹ், நாங்களும் மறந்து விட்டோம் அதை. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஒரு உறவை முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எங்களுக்கு இடையில் ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை என்ன? மரணம். மரணம் வருகிற பொழுது எந்த ஒரு அடியான் என் ஆன்மாவை எடுத்துக்கொள், நான் அல்லாஹ்விற்காக வருகிறேன் என்று எந்த ஒரு ஆன்மா சொல்லுகிறதோ அவன்தான் அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமுடைய ஆன்மா. எந்த ஒரு ஆன்மா அந்த நேரத்திலே விட்டு விடுங்கள், கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்கள், நன்மை செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், அல்லாஹ்விற்காய் மாறிவிடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறானோ கதறுகிறானோ அவன்தான் நரகவாதி, கெட்ட ஆன்மா.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்புள்ள சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள். இந்த கணம், இந்த நேரம், எனக்கும் உங்களுக்கும் மலக்குல் மௌத்தினுடைய வருகையின் பொழுது என்னுடையதும் உங்களுடைய பதில் என்ன? அதுதான் எங்களை நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தீர்மானிப்பதற்கான மெயின் காரணி. அப்படியான ஒரு நிலை வருகிற பொழுது நானும் சரி நீங்களும் சரி முடிவெடுக்க முடியாது, தடுமாறுவோம். காரணம், எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனவே இந்த வாழ்வினுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு மனிதனுடைய வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழுகிறான் என்பது தெரியாமல் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடியது, மனிதனை ஏமாற்றும் மோசமான வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலாவே சொல்லித் தருகிறான். உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றக்கூடியது என்று சொன்ன அல்லாஹ் உலகத்தில் மனிதனை படைத்தும் இருக்கிறான். ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை பற்றி சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் இந்த உலகம் ஒரு மனிதனை ஏமாற்றும் தெரியுமா? அவனுடைய செல்வங்களால், அவனுடைய குழந்தைகளால், பெண்களால் ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான். அவை அனைத்தும் அவனுடைய சோதனைகள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது, உண்மையும் அதுதான். உலக வாழ்க்கை எங்களை ஏமாற்றுகிறது என்பதை சிந்திக்க கூட எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் கிடையாது. இல்லை, சிந்திக்கிறோம் இல்லை. குழந்தைகள் இல்லை என்றால் மலடி என்கிற பேச்சுக்கு அவர்களும், ஆண்கள் இன்னும் குழந்தை இல்லையா என்பதை கேள்வியாக கேட்பதும், அதனால் வருத்தப்படுவதும் இருக்குதா இல்லையா? ஒரு மனிதன் முன்னேறி கொண்டு செல்கிறான் என்றால் நானும் முன்னேற வேண்டும் என்கிற போட்டியும் பொறாமையும் எங்களுக்குள்ளால் வருகிறதா இல்லையா? ஒரு இடத்திலே நான் தான் உயர் பதவியை அடைய வேண்டும் என்றால் அவன் என்னோடு பிறந்தவனாய் இருந்தாலும் கூட தட்டிவிட்டு செல்ல மனம் துடிக்கிறதா இல்லையா? உலகத்திற்காக எங்களுடைய மனம் அலைபாயுதா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகம் உன்னை ஏமாற்றும். மிக மோசமானது இந்த உலகம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகம் என்பது பசுமையான இன்பம் தரக்கூடிய ஒன்று. எல்லா வகையிலும் மனிதன் ஆசைப்படுகிறான். செல்வங்களுக்கு ஆசைப்படுகிறான், சொத்துக்களுக்கு ஆசைப்படுகிறான், பெண்களுக்கு ஆசைப்படுகிறான், உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எப்படியாவது போகட்டும், நான் நன்றாக இருந்தால் சரி என்று நினைக்கிறான். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு குழந்தையை பிடித்து, 1.5-2 வயது குழந்தையை பிடிச்சு ஒரு கிளாஸை முன்னால வச்சுட்டு, உடையக்கூடிய ஒரு பொருள், கிளாஸ், கண்ணை, ஏதாவது ஒன்றை வச்சுட்டு அதை எடுக்காதேன்னு அந்த குழந்தைகிட்ட சொன்ன அந்த குழந்தை என்ன செய்யும்? அதைத்தான் எடுக்க பார்க்கும். அப்படியே இல்லையா? எதை நம்ம வானாமங்கிறோமோ அதை செய்வதுதான் குழந்தை. ஒருத்தர் சொல்லுவார், சரியா குழந்தை அப்படித்தான், அதை விட்டுட்டு போ. இன்னொரு சொல்ல, எத்தனை முறை சொல்றாச்சு கேட்டு, பிள்ளை மாதிரியா இருக்குது இது. எங்களுக்குள்ளால வர பேச்சுகள் அதெல்லாம் ஒரு புறமையுங்கள். குழந்தையிடம் எதை செய்ய வேண்டாம் என்கிறோமோ அதைத்தான் அந்த குழந்தை செய்கிறது. ஏன் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகிறான், தொழுமாறு, நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிடுகிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விடுகிறான், என்ன தெரியுமா? உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன்? முழு உலகத்தையும் அலங்கரித்து காண்பித்து. அந்த அலங்காரம் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். சொத்துக்களும், செல்வங்களும், பெண்களும். இப்படியான அலங்காரங்களை ஷைத்தான் எங்களுக்கு காட்டியவுடன் அல்லாஹ் சொல்லும் தொழுகை விளங்குதில்லை, அல்லாஹ் சொல்லும் நோன்பு விளங்குதில்லை, ரசூலுல்லாஹ் காட்டிய எதுவும் விளங்குதில்லை. எல்லாம் விளங்குவது ஷைத்தானின் போதனைகள். எதை அல்லாஹ் செய்ய சொல்லுகிறானோ அதை நாங்கள் செய்கிறோம் இல்லையா? எங்களுடைய வாழ்வின் யதார்த்தம் அப்படித்தான் இருக்குது. தொழு என்றால் தொழ மாட்டேங்கிறோம். நோன்பு பிடி என்றால் பிடிக்க மனசு வருதில்லை. 5 நேரம் தொழக்கூடிய ஒருவனுக்கும் தொழாமலே வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழக்கூடியவனுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. 2 பேரும் விசுவாசிகள், ஈமான்தாரிகள். ஆனால் அவனுடைய ஈமான் பலகீனம், இவனுடைய ஈமான் கூடுகிறது. தொழுகையாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தோழர்களே, ஒரு விடயத்தை உங்களோடு நீங்கள் உரசி பாருங்கள். 5 நேரம் தொழக்கூடிய ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து நான் தொழுது கொண்டே இருக்கிறேனே என்கிற சலிப்படைந்து ஒரு நாள் சரி நாங்கள் தாமதமாகாமல் இருந்திருக்கிறோமா? சில நேரம் தாமதிக்க மனசு சொல்லுதா இல்லையா?
முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிற, முடிஞ்ச உடனே போவோம். ஒரு 2 ரக்காத்து போனத்தோட நாங்க போறோமா இல்லையா? இவரா தொழுவிக்கிறாரு, இவர் இன்றைக்கு சூரத்துல் பக்கராவை ஃபுல்லா ஓதுவாரு, கொஞ்சம் நின்று போவோம் அப்படின்னு சொல்லி லேட்டாக வந்து ருக்குவோடு சேர்ந்து கொள்வோம் என்று வாரவங்க இருக்கிறோமா இல்லையா? தொழுறோம். ஆனால் இப்படி செய்கிறோமா இல்லையா? இப்படி செய்கிற நேரம் காலப்போக்கிலே ஜமாத்தை மிஸ்ஸாக்கி தனியே தொழக்கூடிய ஒரு நிலைமை வருதா இல்லையா? அப்படியே லுஹரை இல்லாமல் அசர் தொழக்கூடியவர்களாக மாறுகிறோமா இல்லையா? அசர் தாமதமாக்குறோமா இல்லையா? அடுத்த கிழமையிலிருந்து தொழுவோம் என்று தொழுதை எல்லாத்தையும் விட்டு போட்டு விடுறோமா இல்லையா? திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 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 தொழுகையே இல்லாமல் வீட்டில் படுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைவாதிகளாக மாறுகிறோமா இல்லையா? இதே நேரத்தில் இன்னொன்றை சிந்தித்து பாருங்கள், உரசி பார்க்க வேண்டிய அடுத்த விடயம், இன்று 50 ரூபாய் சம்பாதிக்கும் உங்களுக்கு நாளை 60 மாற்ற வேண்டும் என்கிற ஆசை இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு BA முடிச்ச உங்களுக்கு, ஒரு டிகிரி முடிச்ச உங்களுக்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு டிகிரி முடித்திருக்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறதா இல்லையா? இன்று ஓரிடத்தில் பெருமைப்பட்ட எனக்கு நாளை மறு இடத்தில் பெருமை கிடைக்க வேண்டும் என்கிற எத்தனிப்பு வருகிறதா இல்லையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வோடு ஒப்பிடுகிற நேரத்தில் மனிதனுடைய யதார்த்தமான வாழ்வு எங்கே செல்கிறது? அல்லாஹ்வை நோக்கி செல்லுகிறதா, உலகத்தை நோக்கி செல்லுகிறதா? ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வேற நேரத்தில் ஏதாவது பிசினஸ்ல ஏதோ ஒன்றுல குடும்ப தகராறுகள் ஏதோ ஒன்று வந்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மன்னித்து விடுவது சிறந்தது, மன்னித்து விடுவது சிறந்தது, ஆனால் பழிவாங்கவும் முடியும். மன்னித்து விடுவது சிறந்தது, அல்லாஹ்வின் போதனை. அன்புள்ள சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அந்த கோபம் வர நேரத்தில் சாவு ஒரு நாளைக்கு தான் வரும், அவனை வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லி போட்டு துடிக்கிற ஆக்களிக்கிறோமா இல்லையா? எங்கல்ல என்ன கோலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி போட்டு வீராப்பு பேசக்கூடியவர்கள் இருக்கிறோமா இல்லையா? அதே நேரத்தை அப்படியே மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், என்ன நடக்குது? எங்களுக்குள்ளால் நாங்கள் மார்க்கம் 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 என்று மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய மார்க்கத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாக நாங்கள் இல்லை என்றால் நானும் நீங்களும் எப்படியான முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எங்களுக்குள்ளால் இருக்கும் குரோதங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் அல்லாஹ்வின் மாளிகைகள் பாதுகாக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. அடுத்தவன் இஸ்லாத்தை நல்லெண்ணம் கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்கிற மமதையை எங்களுக்குள்ளால் எடுத்து அல்லாஹ்வின் பண்புகளை சுமந்து நீ அல்லாஹ்விற்கு எதிரியாக மாறுகிறாய் என்பதை கூட உணர முடியாத கோழையாக பாவியாக மனிதன் வாழுகிறான் என்றால் இவனை விட நன்றி கெட்டவன் இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நன்றி கெட்டவனாக மனிதன் வாழுகிறான். அல்லாஹ் எங்களுக்கு நன்றி கெட்டவன் என்று சொல்லிவிட்டு கூட அருள் செய்யவில்லையா? இந்த உலகத்திலே எங்களை ஜீவியம் செய்ய வைக்கவில்லையா? எங்களுக்கு உணவு தரவில்லையா? தூங்குவதற்கு நிம்மதியான வீட்டை தரவில்லையா? குடும்பத்தை பாதுகாப்பதற்கு உழைக்கும் சக்தியை தரவில்லையா? எத்தனை நோயாளிகள் படுத்திருக்கு என்னை இந்த பூமியிலே ஆரோக்கியவானாக வாழ வைக்கவில்லையா? நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்க மென்மேலும் நன்றி கெட்டவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் படைத்தவன் தரும் அனைத்து நிஅமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த முகத்தோடு மறுமை நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நின்று கொண்டு அந்த அல்லாஹ்வின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம்? வெட்கமில்லையா எனக்கும் உங்களுக்கும்? ரோஷம் இல்லையா? மார்க்கத்தை விலை பேசி விற்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளை துச்சமாக மதிக்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹ்வின் போதனைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால், அந்த ஷைத்தான் சொல்லக்கூடியதெல்லாம் இலகுவாக இருக்குது என்றால், நாம் யாருக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையை பேசுங்கள், அடுத்தவர்களுக்கு கொடுத்துதவுங்கள், அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய செல்வங்களை நான் வளர்த்து விடுகிறேன்.
நீங்கள் கொடுப்பது 700ஆக அது இரட்டிப்பாக நாடியவர்களுக்கு பன்மடங்காக நான் மாற்றித் தருகிறேன். அல்லாஹ்வினுடைய வாக்கு. ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிப்பதும் உங்களை பயங்காட்டுவதும் என்ன தெரியுமா? நீ கொடுத்தா ஏழையாவிருவாய். மானக்கேடான விஷயங்களை உங்களுக்கு போதிக்கிறான் ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யஇதுகுமுல் ஃபக்ர், ஏழ்மையை கொண்டு வாக்களிக்கிறான், பயங்காட்டுகிறான். அதே போன்று உங்களுக்கு மானக்கேடானவற்றை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ளவர்களே, மானக்கேடானதும் பொய்யும் களவும் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக இருக்குதா இல்லையா? கொடுத்தா முடிஞ்சிருமே என்று யோசிக்கிறவங்க எங்களை இருக்கிறோமா? கொடுத்தா அல்லாஹ் வளர்த்து விடுகிறான் என்று யோசிப்பவர்கள் இருக்கிறோமா? வட்டியை தடை என்று சொன்னால் அது அழித்து விடும் என்று அல்லாஹ் சொன்னால் ஒதுங்கிக் கொள்பவர்களாக இருக்கிறோமா? அல்லது அந்த வட்டிக்கு சார்பாக ஃபத்வா தருபவர்களை தேடிச் சென்று நானும் அதனுள்ளே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருக்கிறோமா? பல ரூபங்களில் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் வட்டியிலே விழுபவர்களாகத்தானே நாங்கள் இருக்கிறோம். யாராவது சொன்னால் எங்களுக்கு சார்பாக ஃபத்வா தரக்கூடிய ஆலிம்களை தேடிச் செல்லக்கூடிய பரம அல்லாஹ்வின் பரம விரோதிகளாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஷைத்தான் எப்படி வாக்களித்தானோ அவனுடைய வாக்கிலே அவன் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சரியாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறான். பாவி அடியான் சிந்தனை பிதறியவனாக, பைத்தியகாரனாக ஷைத்தானுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், தொழுகை என்பது மானக்கேடானது, மோசமான காரியங்களிலிருந்து தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் வாக்கு பொய் கிடையாது. தொழுதால் மானக்கேடானது, மோசமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் வாக்கு பொய் கிடையாது. ஆனால் ஐவேளை தொழக்கூடிய தொழுகையாளிகள் செய்யக்கூடிய மானக்கேடான காரியங்களை எங்களுக்கு நாளாந்தம் பார்க்க முடிந்ததாக இருக்கிறது. ஒரு அந்நிய மதத்தவனிடம் சொல்லுகிற பொழுது உங்களுடைய மதத்தவர் இப்படி செய்கிறார் என்று எங்களிடம் கேள்வி கேட்பவனாக மாறுகிறான் என்றால் நாம் யாருக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது விளங்குதா? நான் பாவியானதும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை பின்பற்ற விடாத முட்டுக்கட்டையாக நானும் நீங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சிந்திக்கிறோம் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? பிறந்து விட்டோம், மரணிக்க இருக்கிறோம், வாழ்ந்து விட்டு மரணிச்சிருவோம். இவ்வளவுதான். எப்படி வாழணும் தெரியாது. சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நோய் இல்லாம வாழணும், ரைட், முடிஞ்சு போச்சு. கௌரவத்தோட வாழ்ந்து கொள்ளணும். நீ எதிர்பார்க்கக்கூடிய கௌரவம் என்பது எது? உண்மையான கௌரவத்தை நீ உலகத்தில் எதிர்பார்க்கிறாயா, அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறாயா? அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறாய் என்றால் இந்த உலகத்தை நீ முஃமினின் சிறைச்சாலையாக ஏன் எடுக்கிறாய்? இல்லை. சோதனைகளின் பொழுது ஏன் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ் அழகாகத்தானே சொல்லி காட்டுகிறான், வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சோதனையாக நான் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு புள்ள கிடைச்சால் எங்களுக்கு சந்தோஷம், கைர், நல்லது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குழந்தை உனக்கு சோதனை. செல்வம் எங்களுக்கு கிடைச்சால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உனக்கு ரிஸ்கை தருகிறேன். ஆனால் அதை அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு சோதனை. பெண்களை உனக்கு அதாவது பெண்கள் உனக்கு இச்சையாக இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஆசை பொருளாக அல்லாஹ் ஆக்கி இருப்பதாக சொல்லுகிறான். ஆனால் அதை அல்லாஹ் தஆலா உனக்கு சோதனை என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தந்து விட்டு அதை எச்சரிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உனக்கு 2 பாதைகளையும் நான் காட்டியிருக்கிறேன். இது நல்லது, இது கெட்டது. இதுதான் சுவரப்பாதை, இது நரகத்தின் பாதை. நேரான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று அறிவுள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அட்வைஸ் பண்ணுகிறான், அறிவுரை கூறுகிறான். பாவி மனிதன் என்ன தெரியுமா செய்கிறான்? தன் புத்திகளை மழுக்கி அடித்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல விடயங்களை ஒரு நாள் நான் செய்கிற பொழுது நாளாந்தம் என்னுடைய நல்ல விடயங்கள் கூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு பகரமாக இந்த மனிதன் ஒரு தீய விடயங்களை செய்தால் அதை சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? என்னால் விட முடியவில்லை.
உதாரணமாக விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தால், புகைப்பவர்கள் மது அருந்துபவர்களிடம் கேட்டால், தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களை செய்பவர்களிடம் கேட்டால் என்ன செய்வார்? விட முடியுதில்லை. அடே, ஒரு பாவமான காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு விட முடியலன்னு சொல்லி போட்டு வாய்க்கூசாமல் சொல்லுகிறாயே, படைத்த இறைவனை வணங்கிவிட்டு தொழாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லும் ஆண்மை உள்ள இறை விசுவாசி யார் இருக்கிறோம் எங்களில்? எதுவுமே இல்லை. மார்க்கம் என்றதே எங்களை சிந்தனையில கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு வேண்டும், மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், மார்க்கத்திற்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று வீரவாசனங்கள் பேசிக்கொண்டு பாதையோரங்களிலே தெரிகிறோம். அல்லாஹ் தஆலாவின் உதவியை எதிர்பார்க்காதீர்கள், நிச்சயம் கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் சோதனையாக இருக்கும். உங்களை அல்லாஹ் இரண்டில் ஒன்று செய்ய பார்க்கிறான். உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று நடத்தி நாடகமாடாதீர்கள் யாரும். அல்லாஹ்வை சாதாரணமாக எடை போட்டுக் கொண்டிருக்கிறோமா நாங்கள்? அல்லாஹ் எப்படி தன்னுடைய அருளை கொண்டு எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறானோ, சுவர்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு எப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆசையூட்டுகிறானோ, அதை விட கொடூரமாக அல்லாஹ் தஆலா நரகத்தை கொண்டு எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். இன்ன அஸாபி லஷதீத், கடுமையானது. சிந்திக்கிறோம் இல்லை, இங்க வருதில்லை. அது வாரதுக்கான சிந்தனையை ஷைத்தான் அடைத்து விட்டான். ஷைத்தானுக்கு நானும் நீங்களும் அடிமையாகி விட்டோம். நல்லதை செய்ய வேண்டும் என்றால் யோசித்து பார்க்கிறோம், பாவமானதை செய்வதற்கு யோசனையே கிடையாமல் செய்கிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நான் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் ஏதாவது புதிதாக இருக்கிறதா என்றால் இல்லை, இன்றுதான் கேட்கிறோமா என்றாலும் இல்லை. எத்தனையோ தடவைகள் எங்கள் காதுகளுக்குள்ளால் கேட்டு 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 புளிச்சு போன விஷயங்கள், ஈமான் கூடணும் என்று நாங்கள் முடிவெடுத்த விடயங்கள், கேட்ட இடங்கள்லாம் இதுக்கு புறவு நாம் மாறி காட்டுறோம் பாருன்ற வீரத்தை எங்களுடைய உள்ளத்திலே புதைத்தவர்கள் தான் நானும் நீங்களும். வெளியே செல்லுகிற நேரம் அந்த வீரத்தை அப்படியே ஷைத்தானிடம் கொடுத்துட்டு இதான் உள்ளுக்கு நடந்து சென்று உள்ள நடந்ததை ஷைத்தானுக்கு சொல்லிக் கொடுத்து போட்டு நீ என்ன சொல்றாய் என் அவன்கிட்ட அட்வைஸ் கேட்டு அவனுடைய வாழ்க்கையின்பால் அவன் சொல்லும் கட்டளைகளுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய விசாரணையின் பொழுது, எங்களை விசாரிக்கிற பொழுது நிச்சயமாக எங்கள் முடிவு கொடூரமானதாக இருக்கும். அடிப்படையான ஒரு விடயம், தொழக்கூடிய ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் பின்வாங்கிக் கொண்டே செல்வான் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மறுமையில் தொழுகை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்காமல் எதுவும் எங்களால் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் நானும் நீங்களும் தொழுகை இல்லாமல் இருந்தால் எதை செய்ய போகிறோம்? அங்க போயிட்டு நபிமார்கள் ஒவ்வொருவராக தேடி தேடி எனக்கு ஷஃபாஅத் செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள் என்று கெஞ்சி வந்து ரசூலுல்லாஹ்விடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக கெஞ்சுங்கள், கதறுங்கள் என்று கூப்பிடுவதற்கு, கூக்குரல் இடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வெட்கம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அந்த ரசூலுல்லாஹ்விடம் போய் கெஞ்ச இருக்கிறோம் என்றால், அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஷஃபாஅத் எனக்கும் உங்களுக்கும் நசீபாகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதருடைய சாபம் கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது ரசூலுல்லாஹ் தன் அடியார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை அழிக்க கேட்ட பொழுது கூட வேண்டாம், அவர்களுடைய சந்ததிகளாவது திருந்துவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த உத்தம மனிதர் மறுமை நாளிலே தண்ணீர் தருகிற பொழுது, தடுக்கிற பொழுது, என் தோழர்கள் விடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், உன் மரணத்திற்கு பின்னர் என்னென்னலாம் செஞ்சாங்க உனக்கு தெரியாது என்று சொல்லுகிற நேரம் நாசமாய் போகட்டும் என்று ரசூலுல்லாஹ்வினுடைய சாபம் வாங்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அந்த பட்டியலில் நானும் நீங்களும் உள்ளாகிவிடக் கூடாது என்பதை பயந்து வாழுங்கள் தோழர்களே. எம் உறவுகளுக்கும் இதைத்தான் நாங்கள் போதிக்க வேண்டும். ஈமான் கொண்டு விட்டோம், வாழ்ந்து விட்டோம் என்று வாழ வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே. யா அய்யுஹன் நாஸ்ன்னு கூப்பிட்டு சொல்லல, விசுவாசிகளே, என்ன ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்பட்டுக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக மரணிச்சிருங்கன்னு சொன்னால் ஈமான் கொண்டுட்டேன் என்று நாக்கால பேசுறதுல அர்த்தம் கிடையாது.
ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று மரணப்படுக்கையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புபவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்களும் நினைப்பது போன்று ஷைத்தானின் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஷைத்தானின் தோழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஷைத்தானின் உற்ற நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு சார்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அவனிடமே எம் உள்ளத்தையும் கொடுத்து விட்டு எனக்கு நல்லது நடக்குது இல்லையே, நான் எதையும் செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயம், நான் யாருக்கு எதுவுமே நினைச்சது கிடையாது, மனசால கூட நினைச்சது கிடையாது. அப்படி இல்லை, ஏதோ ஒரு வீக் எங்கள்கிட்ட இருக்க போய்த்தான் அல்லாஹு தஆலா எங்களை சோதித்துக் கொண்டே இருக்கிறான். நல்லவர்களையும் சோதிப்பான், ஆனால் அல்லாஹு தஆலா கைவிடுபவன் கிடையாது. அன்புள்ளவர்களை, எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளின் பொழுது நானும் நீங்களும் கேள்வி கேட்டோம் என்றால் எனக்கு ஏன் இந்த சோதனை வருகிறது என்று கேள்வி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நானும் நீங்களும் பாவியாக வாழ்ந்து விட்டோம் என்பதை நானும் நீங்களும் உணர முடியும். ஒரு குர்ஆனை ஓதுற நேரத்தில் இன்றைக்கு ஒரு 5 வசனமாவது ஓதுறேன், நாளைக்கு ஒரு 6 வசனம் சரி நான் ஓதணும் என்ற ஆசை வருது இல்லை. பாடசாலை கல்விகளுக்காக வேண்டி பிள்ளைகளை அனுப்புவதற்கு முயற்சிக்க கூடியவர்கள் மதரசா கல்விக்காக வேண்டி மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி மதரசாவுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லல, மார்க்கத்தை படிப்பவரிடம் கூட்டிச் சென்று மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கு இடமளிக்கிறார்கள். இல்லை என்றால் எங்க போய்கிட்டு இருக்கிற எங்களுடைய சமுதாயத்தின் எதிர்காலத்தினுடைய நிலைமைகளை கேள்விக்குறிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏதோ வயோதிபர்கள் ஈமான்தாரிகளாக இருப்பதனால் ஈமான்தாரிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினர் நிச்சயமாக இஸ்லாத்தை தேடித் தெரியக்கூடியவர்களாக மாற்றிவிட்டு நாங்கள் மரணித்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலிருந்து எங்களுக்கு இன்று வரைக்கும் மார்க்கம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமானிதத்தில் மோசடி செய்துவிட வேண்டாம். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் காட்டி எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒன்றைத்தான் மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான். சுமந்து கொண்டு அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்து வாழ்ந்து விட வேண்டாம். அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு நாங்கள் உன்னுடைய இரட்சகன் நான் தானே என்று கேட்ட கேள்விக்கு நாங்கள் அல்லாஹ்வே நீ எங்களுடைய இரட்சகன் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கும் அடியார்கள், ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்விற்கு மாறு செய்துவிட்டு சுவர்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டாம். மரணத்தின் பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இட்ட கட்டளைகளை செய்வதற்கு கஷ்டமாகவும் அதற்கு நேர் மாற்றமாக ஷைத்தான் சொல்லக்கூடியதை செய்வதற்கு இலகுவாகவும் இருக்கிறதோ எங்கள் உள்ளத்தை ஷைத்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட உள்ளங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மாற்றத்தை தரமாட்டான், நேர்வழியை காட்ட மாட்டான். அந்த உள்ளங்கள் இருளடையும். இருண்டடைந்த உள்ளங்களின் இருளை அல்லாஹ் மென்மேலும் அதிகரிப்பான். அதனால் பாவிகளாக வாழ்ந்து பாவிகளாகவே மரணித்து நரகம் செல்லும் துர்ப்பாக்கியவாதிகளாக மாற வேண்டி வரும். எனவே அன்புள்ள சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து உண்மையை புரிந்து உலகம் ஏமாற்றுகிறதா? ஏமாற்றக்கூடிய உலகத்திற்கு நான் அடிமையானவன் கிடையாது. அப்படிப்பட்ட தோழர்களின் முன்மாதிரியில் வளர்ந்தவன் நான். ஆசையான தோட்டமாக இருந்தாலும் என் மார்க்கத்திற்கு தடை என்றால் அதை கொடுத்து விடுவேன் என்று சென்ற சகாபாக்களின் வழிகாட்டலில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அப்படி அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு இணங்கி இந்த உலக வாழ்வின் உண்மையான யதார்த்தத்தை, உலகம் எங்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஏமாற்றங்களுக்கு மலிமயங்கி விடாமல், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி விடாமல் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டிய வாழ்கிற நேரத்தில் எங்களை மரணம் சம்பவிப்பதற்கும் மறுமையில் யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக சாலிஹீன்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அத்தகையோர் கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து கொள்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.